தலைப்பு நாட்டிற்கு தேவையான தலைப்பை இன்றைக்கு ஒரு சொல் கேளீர் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தந்திருக்கிறீர்கள். எனக்கு நாட்டு மேல கோபம் இருக்குதோ இல்லையோ, இந்த 3 பேர் மேலையும் எனக்கு பெரிய கோபம். ஏற்கனவே நாடு சிரிப்பா சிரிச்சு போய் கிடக்கு. அதுல வேற இந்த 3 பேரும் சிரிக்கணுமா? சிரிக்கிறதுக்கு 3 பேர் வந்து உட்கார்ந்துருக்கிற ஸ்டைல பாருங்களேன், எப்படி தேர்ந்தெடுத்து உட்கார வச்சிருக்கீங்க பாருங்க. இந்த கோபமா இருக்கிற ஆளுகள்லாம் வந்து உணர்ச்சி மிக்க ஆளுகளா உட்கார வச்சுட்டு சிரிக்கிறதுக்குன்னு 3 பேர். நீங்களும் கேட்டு சிரிச்சுட்டு தானே இருக்கீங்க. 3 பேர் இந்த விவாதம் முடிகிற வரைக்கும் இப்படியே உட்காந்துருக்க போறீங்க. நடுவர் அவர்களே, அப்பப்ப சிரிச்சுட்டு தானே இருக்கீங்க. இல்ல சிரிச்சதெல்லாம் போதாதா? ஏற்கனவே நாடு சிரிச்சு போய் தான் கிடக்கு. ஒரு நல்ல நாடு என்ன என்பதை பற்றி பாட்டன் வள்ளுவன் சொன்னான். உரு பசியும் ஓவா பிணியும் செரு பகையும் சேராது இயல்வது நாடுன்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு இருக்குதா? எங்க பார்த்தாலும் பசி, எங்க பார்த்தாலும் பட்டினி, எங்க பார்த்தாலும் நோய் இருக்குங்கிறதுக்கு இந்த முகமூடியே யாருன்னே கண்டுபிடிக்க முடியல. வர்றது பூரா அந்த களவாணி பயலுக்கு பூரா வர்றது மாதிரியே வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த காசு கொடுத்தவன்லாம் இப்ப மிரண்டு போய் கிடக்குறான். காசு வாங்கினவன் பூரா மாஸ்கை போட்டுட்டு புறப்பட்டு போய்கிட்டு இருக்காங்க. எங்க பார்த்தாலும் பசியும் பட்டினியும். அப்புறம் எப்படி சிரிப்பு வரும்னு கேட்கிறேன். என்ன சிரிப்பு தனபாலு? ஏற்கனவே ஒரு மனுஷனை சிரிக்க கூட விட மாட்டாங்கிற நீ. நான் சிரிப்பேன் அப்படின்னா. நடுவர் அவர்களே, இந்தியாவும் சீனாவும் ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட சுதந்திரம் வாங்கினாங்க. ஆனா சீனாவை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 6 லட்சம் கோடி டாலர் வைத்திருக்கிறது பொருளாதாரத்தில். ஆனா நம்ம இந்தியாவினுடைய நிலையை பாருங்க, எல்லாம் இன்னைக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு தர்றோம். நீங்க ஆனந்தமா இருந்தா சிரிக்கலாம். ஒரு நல்ல நாடு என்ன இருக்கணும்? கண்ணதாசன் சொன்னார், எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாம இல்லாத நிலை வேண்டும், வல்லான் பொருள் குவிக்கும் தனிவுடைமை நீங்கி வரவேண்டும் திருநாட்டில் பொது உடைமைனார் கவியரசு கண்ணதாசன். அப்படி இருந்தா ஆனந்தமா நாங்களும் சிரிப்போம். இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனையில மகிழ்ச்சியாக வாழக்கூடிய நாடு எது என்று 2018 ஒரு ஆய்வு அறிக்கை எடுத்தார்கள். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியாவினுடைய நிலை ரொம்ப பின்னால தங்கி போய் கிடக்கு. அது மட்டும் இல்ல, ஜனநாயகத்திலே பொருளாதாரத்திலே மேலோங்கிய நாடு என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா 2020 இந்தியா வந்து 180 நாடுகளை தேர்ந்தெடுத்த போது இந்தியா வந்து 118வது நாட்டுக்கு பின்னால போய் கிடக்கு. இதை பார்த்துட்டு சிரிக்கிறதா? சிரிக்கிற மாதிரியா நாடு இன்னைக்கு வச்சிருக்கிறோம்? ஏழை உழவனுடைய நிலை என்ன இன்னைக்கு? தமிழ்நாட்டில் இருக்கிறமான வேதனையா இருக்கு. எனக்கு ரொம்ப கோபமா இருக்கு நடுவர் அவர்களே. ஒவ்வொரு கடையிலையும் போய் பார்த்தீங்கன்னா கடையில் என்ன இருக்கணும்? தமிழ்ல தான் பேர் இருக்கணும். ஆனா எப்படி இருக்கு? இங்கிலீஷு, இந்தி, அதுக்கு மேல போனா போதுன்னு தமிழ்ல தப்பா எழுதி வைக்கிறாங்க. பள்ளி தலமணத்தும் கோயில் செய்வோம் நான் பாரதி. ஆனா இன்னைக்கு பள்ளிகள் என்ன? கிண்டர் கார்டன் ஸ்கூல்ல கூட முதல் ஆண்டுல தமிழே கிடையாது. 2வது வருஷம் நீங்க போய் சேர்த்தீங்கன்னு சொன்னா 11வது இடத்துல தமிழை வச்சிருக்கிறாங்க. கோயில்ல தமிழ் இல்ல. என்ன சிரிக்கிறதா? பெரும்பாலான கோயில்ல என்ன எழுதியிருக்கு? தமிழில் அர்ச்சனை செய்யப்படும்னு எழுதுனா நியாயம், இல்ல வடமொழியிலும் அர்ச்சனை செய்யப்படும் எழுதுனா நியாயம். ஆனா என்ன எழுதி வச்சிருக்கீங்க? தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் எழுதியிருக்கீங்க. கேவலம் இல்லையா? போனா போகுதுன்னு நம்மள்ட்ட இல்லாத பக்தி இலக்கியமா? எதை பார்த்து சிரிக்க சொல்றீங்க? ஒரு சொல் கேளீர் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. ஆனா வந்து ஊழலற்ற நாடாக இந்தியா எப்பொழுது மலரும்னு ரொம்ப கேள்விக்குறியா இன்னைக்கு நாடு இருந்துகிட்டு இருக்கு. வச்ச தலைவர்களுக்குரிய சிலை அடையாளம் மாற்றப்படுகிறதே. கார் வண்ண சிலைகள் எல்லாம் இன்றைக்கு காவி வண்ண சிலையாக மாற்றப்படுகிறதே. அதை பார்த்துட்டு சிரிக்கிறதா? எங்க அண்ணன் சொன்ன மாதிரி ரவுத்ரம் பழகுன்னு சொன்ன அந்த ஞாபகம் தான் வருது. எதை பார்த்து நம்ம வந்து கோவப்படாம இருக்க முடியும்? இந்த நாட்டை பார்க்கிற பொழுது எங்களுக்கு மட்டுமல்ல, உணர்வுள்ள எங்கள் அண்ணனுக்கும் கோபம்தான் வரும் என்பதாக சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமர்கிறேன். வணக்கம், நன்றி.